மகாநதி சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுறீங்க. நீங்கள் அம்மு காவேரியை பிரின்ஸிபல் திட்டுறதை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் அதனால தான் மிஸ் அன்னைக்கு நம்ம கூட சரியாக பேசலையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு சின்னதாக வருத்தமாக இருக்குது. நம்ம இனிமேல் மிஸ் கூட பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு நினைக்கிறாங்க. அதனால காவேரி வெளியில் போகும்போது கூட அம்மு காவேரியை கூப்பிட்டு பேசாமல் அப்படியே நின்று காவேரியை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜயும் இங்கே அம்முவை கூப்பிட்றதுக்காக வர்றாங்க ஸ்கூலுக்கு. அப்போ இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அம்மு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு வேமா இறங்கி வர்றாங்க. என்னடா தனியாக நின்றுட்டு இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அம்மு இருந்துக்கிட்டு, அப்பா நான் ஒன்று சொல்கிறேன், மிஸ்ஸை பிரின்ஸிபல் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. அதை கேட்டுட்டு விஜய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட மட்டும் மிஸ் வந்து நல்லா பழகுறாங்களாம், எனக்கு மட்டும் என்கிட்ட மட்டும் பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து மிஸ்ஸை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயும் மிஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்கப்பா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் மிஸ் அவங்க பிரின்ஸிபல்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் பாவம் இல்லை மிஸ்ஸு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நம்மளால தாங்க மிஸ் வந்து பிரின்ஸிபல் கிட்ட திட்டு வாங்கினாங்க, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அழாதடா அம்மு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், அழாதன்னு அப்படி சொல்லிட்டு அம்முவை சரி பண்ணிவிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் என்ன தாத்தா கிட்ட விஜய் வந்து அம்மு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு என்னடா விஜய், அந்த பிரின்ஸிபல் கிட்ட வேணால் நம்ம பேசலாமா, அந்த பிரின்ஸிபல் இப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அம்மு வந்து ப்ரெஷ்அப் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அம்மு இல்லை, நீ அந்த பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு காவேரி தான் அம்முவோட அம்மான்னு சொல்லிட வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க வேற காவேரி கிட்ட சொன்னால் அது வேற பிரச்சனை ஆகிடும், காவேரிக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால வேண்டாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. பாவம் காவேரி அம்மு கிட்ட பேசுகிறதுனால காவேரி தான் அங்கே பிரின்ஸிபல் கிட்ட திட்டு வாங்கியிருக்கா. இதனால அம்மு கிட்ட அவள் மறுபடியும் சரியாக பேசுவாளா என்னன்னே தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிடா வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே விஜய் அம்மு கிட்ட போயிட்டு இங்கே பாருடா அம்மு, நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கேட்டுரு, அப்பா மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ தான் பிரின்ஸிபல் மிஸ்ஸை திட்டினாங்கன்னு சொன்னில்ல, நான் மிஸ் கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா மிஸ் கிட்ட நம்ம பேசினோன்னா அப்புறம் பிரின்ஸிபல் வந்து மிஸ்ஸை தான் திட்டுவாங்க, எதுக்குப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை. உடனே இல்லைடா மிஸ் திட்டிருக்காங்களா, மிஸ் வருத்தமாக இருப்பாங்களா, அதனால் நான் ஆறுதலாக பேசிட்டு வரேன் 4 வார்த்தை, நீங்கள் இரு அப்படி சொல்லிட்டு அம்மாவை விட்டுட்டு விஜய் வந்து நேராக சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் வந்து வந்ததும் சாரதா என்ன தம்பி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அம்மாவை கூட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மு நடந்ததெல்லாம் சொன்னான், இங்கே காவேரியை பிரின்ஸிபல் திட்டினாங்களாமே, அதை அம்மு பார்த்துருக்கா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. என்ன மிஸ் பிரின்ஸிபல் ரொம்ப உங்களை திட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இதெல்லாம் அம்மா பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதனால தான் இப்போ கூட உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, என்னையும் போக வேண்டாம்னு தான் சொன்னான், நம்ம பேசணுன்னா இப்போ பிரின்ஸிபல் வந்து காவேரி மிஸ்ஸை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தான் மிஸ்ஸு உங்களை பிரின்ஸிபல் திட்டினதுனால நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா இருந்துட்டு இப்படியெல்லாமா செய்வாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பேசக்கூட செய்யக்கூடாதா, என்ன பொம்பளை அது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரி இருந்துக்கிட்டு இல்லைங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அம்மு கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து பிரின்ஸிபல் என்னை கண்டிச்சாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் உள்ள கிளாஸ் டீச்சர் எல்லாம் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போலுக்க, உங்ககிட்ட பேசுகிறதையும் அம்மு கிட்ட பேசுகிறதையும் சொல்லி, அதனால் மறுபடியும் என்னை வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. இதனால் அம்மு பார்த்ததுனால அம்மு மனசும் பாதிச்சிருக்கும்ல, என்னால் தான் எல்லாம் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு காவேரி, நான் வந்து பிரின்ஸிபல் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க காவேரி கிட்ட. நீங்கள் என்னம்மா பேச போகிற, அவங்ககிட்ட வந்து அம்மாவை பற்றி என்ன பேசி புரிய வைக்க போகிற அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. விடுறி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பிரின்ஸிபலை பார்க்குறாங்க. மேம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், காவேரி மிஸ் பற்றி அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நான் காவேரி மிஸ்ஸோட அம்மான்னு சொல்லிட்டு உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொன்னதும் அம்மாவோட அம்மாவே காவேரி தான், காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவள் குழந்தைய அவள் மறந்துட்டா, அவளோட பொண்ணுக்கிட்ட தான் அவள் நெருங்கி பழக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னதும் நீங்கள் பிரின்ஸிபலுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்கிறதுலாம் உண்மை தான், அதனால தான் அவகிட்ட உண்மையை சொல்லலை, அவங்க ஸ்கூலில்
அவள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா, அவர் வீட்டுக்காரர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் பிரின்ஸிபலுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாமா நடக்கும், பாவம் அம்மு, காவேரியும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் ஃபீல் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்க 2 பேரும் பேசுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு பிரின்ஸிபல் சொல்லிடுறாங்க. காவேரியும் கூப்பிட்டுட்டு பிரின்ஸிபல், நீங்கள் 2 பேரும் பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோ, அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொன்னதும் இங்கே காவேரிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நேற்று வரைக்கும் அம்மு கிட்ட பேசுறதை நினச்சி திட்டினாங்க, ஆனால் இன்றைக்கி என்னமோ அம்மு கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்களே, ஒன்றும் புரியல, அம்மா வந்து பேசி என்னதான் சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. காவேரி நேராக வீட்டுக்கு வராங்க. சாரதா கிட்ட வந்துட்டு, அம்மா நீ என்ன சொன்னம்மா பிரின்ஸிபல் கிட்ட வந்துட்டு, பிரின்ஸிபல் கிட்ட வந்து ஏதோ சொல்லியிருக்க, அதனால தான் இன்றைக்கி அம்மு கிட்ட பேசுறதுக்கு பிரின்ஸிபல் ஒன்றுமே சொல்லவே இல்லைம்மா, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான்டி உன்ட்ட ஒன்றும் கேட்கல, உடனே பேச சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன நான் என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் சொன்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடி உண்மையை சொன்னேன்டி, அதான் அவர் உனக்கு தெரிஞ்சவர் தானே, அந்த குழந்தையும் உனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம 2 பேருக்குள்ள சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டு புரிய வச்சேன். என்ன இது இரு அப்படி சொல்லி அதெல்லாம் நானும் சொன்னேன், அப்போல்லாம் கேட்கல, நீ சொன்னது எப்படி கேட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அம்மு பாவம், அம்மு இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பா, இனிமேல் அம்மு கிட்ட பேசுறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜயும் அம்முவும் நேராக வீட்டுக்கு வராங்க. மிஸ் அப்பா சொன்னாங்க மிஸ், இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொல்லிட்டாங்களாமே, அப்படியா உண்மையா மிஸ், இனிமேல் நீங்கள் எங்ககிட்ட எப்பயும் போல பேசுவீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை ஆமாடா உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலே சொல்லிட்டாங்க, இனிமேல் மிஸ் பிரின்ஸிபல் திட்ட மாட்டாங்க, நீ எதை நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மும் காவேரியும் மறுபடியும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விஜய் சாரதா கிட்ட போயிட்டு, அத்தை என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவேரியோட குழந்தை தான் அம்முன்னு சொல்லி சொன்னேன், நடந்ததெல்லாம் சொன்னேன், பிரின்ஸிபலையும் பேசுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் மிஸ் காவேரி திட்ட மாட்டாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு நான் அன்றைக்கே கேட்டேனே, நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணலை, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அம்மா பாசத்துக்காக ஏங்கிருக்க மாட்டால, ஏன் பண்ணலை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இத்தனை நாளாக எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அம்மு பாசத்துக்காக ஏங்குறான்னு இப்போ புரியுது, அவளுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு விஜய் வந்து காவேரி கிட்ட சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு, இவர் என்ன இத்தனை நாளாக கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அவ்வளோ நெசிச்சு தான் சொன்னார், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் காவேரி மனசில் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி பிடிச்சிருது, விஜய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே காவேரிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் காவேரி சாரதா கிட்ட விஜயும் அம்மாவும் வீட்டுக்கு போன பிறகு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டிலனா எவங்க வீட்டில் அடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதாம்மா அந்த விஜய் அவர் வீட்டில் இருந்து அன்றைக்கி பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்னீங்க, அதான் அதை பற்றி தான் நான் அவங்ககிட்ட பேசணும், நான் வேணா விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த குழந்தைக்கு அம்மா கிடைக்கும்ல, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, என்னடி அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் மாட்டேன்னா, இன்றைக்கி என்னமோ நீயே விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னடி திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஆனால் காவேரி சொன்னதில் சாரதாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அது காவேரி வாயிலிருந்து இதெல்லாம் வருமானு சாரதாவுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் காவேரி வாயிலிருந்தே இந்த வார்த்தை கேட்டதுனால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு, விஜய் கல்யாணம் பண்ணிக்கோடி, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ, அவரை மாதிரி நல்ல மாப்பிள்ளை உனக்கு எங்கே தென்னாலும் கிடைக்காது, அம்மாவுக்கும் உன்ன மாதிரி அம்மா எங்கே தென்னாலும் கிடைக்காது, நீ தான் அவளை நல்லா பார்த்துக்குவா, அதுக்காகனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதும், சரி இப்போவே நான் விஜய் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் சொன்னீங்கல்ல, அதனால் அம்முக்கு ஒரு அம்மா தேவைப்படுது, அம்முக்கு அம்மா தேவைப்படுறதுனால அம்முக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட காவேரி சொன்னதும் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியலை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி வயலை இந்த வார்த்தையை கேட்டதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.